ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, வர வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு புத்தாண்டு வரப்போகுது. புத்தாண்டை ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கிறதுக்காக சிறுபருப்பு போட்டு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். சிறுபருப்பு பாயசம் சாப்பிட நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. சிறுபருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுபருப்பு நல்ல குளிர்ச்சியானது கூட. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பருப்பு கழுவி நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பருப்போட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்போட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த பருப்பும் அந்த நெய்யும் ஒன்று சேர நல்லா வறுத்து விட்டுக்கணும். ஒன்று சேர வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்போட கலர் கொஞ்சம் கூட நிறம் மாறக்கூடாது. அதனால் அந்த ஃப்ளேவர் வெளியில் வரும் போதே நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கணும். சிறுபருப்பு இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நீங்கள் பாயசம் வச்சு பாருங்கள். அதோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வறுக்காமல் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வறுத்து செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி வறுக்காமல் நீங்கள் பாயசம் வச்சு பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். பருப்பு அந்த நெய்யில் நல்லா வறுபட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இப்போது பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும். 3 விசில்லேயே நம்மளுக்கு பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். 3 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 3 விசில்லேயே பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. வெல்லம் கரைக்க ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. 150 கிராம் பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெல்லம் அந்த தண்ணியில் முழுசாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். 150க்கு பதிலாக 200 கிராம், ஒருவேளை நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 150 கிராம் பதிலாக 125 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை கரைசல்லையே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறனால அதோடைய ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். இதிலே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெல்லம் இன்னும் நல்லா கரையணும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பை நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன குக்கரில் வேக வச்சனால நான் கடாயில் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பெரிய குக்கரில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் அதிலே டேரெக்டாக வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் வடிகட்டி பருப்பில் சேர்த்துக்கோங்க. பருப்பும் வெல்லமும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது கொதிச்சு நுர தள்ளி வரும். அந்த அளவுக்கு ஒன்று சேர நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு அடியில் தங்கி நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர கொதிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஒரு 4 நிமிஷத்தில் எனக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்க ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு ஒரு பெரிய பத்த தேங்காவை எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் நெய்யில் நல்லா வறுப்பட்டு அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரை நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரியும் தேங்காவும் நெய்யில் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வரும் தமிழ் புத்தாண்டை நீங்கள் இனிப்போட ஆரம்பிங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.